காலையிலே நம்ம வாடிக்கையாளர் அவரோட ஈச்சர் டிராக்டர்ல மிலிட்டரி ஊக் அசம்பிள் செட்டை டிராக்டர் பாடியோட அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த த்ரெட் எல்லாமே போயிடுச்சு. அதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்மளுமே வேலையை ஆரம்பிச்சுட்டோங்க. பொதுவாக நம்ம கிட்ட இருக்கிறது நார்மல் ட்ரில்லிங் மிஷின். அதில் 17mm ட்ரில் பிட் எல்லாம் மாட்ட முடியாது. இதுக்காகவே நான் யூஸ்டு ட்ரில் பிட்ஸை வந்து கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து பழசை வாங்கி நிறைய வச்சிருந்தேன். ட்ரில் பிட்ல டேப்பர் ஷாங்க் இருக்கும். ஸோ அதோட எட்ஜை கட் பண்ணிட்டு ஒரு போல்ட்டை வச்சு வெல்டிங் பண்ணிட்டு ட்ரில்லிங் மிஷின்ல மாட்டி ஓட்ட போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிராக்டர் கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா M16 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 3/4 இன்ச் த்ரெட்டா போட்டுட்டு இருக்கோங்க. இது கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும். இப்போ நான் போட்டுட்டு இருக்க டேப் பாத்தீங்கன்னா 3/4 சைஸ். இதுக்கப்புறம் ஒரு சைஸ் இருக்கு, அதாவது 7/8 சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒருவேளை இந்த 3/4 சைஸையும் நீங்க வீணாக்கிட்டீங்க பாடியில அப்படின்னா அடுத்து 7/8 போடும்போது அதுக்கு நார்மலான இடங்கள்ல போல்ட் நெட் கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க. ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஏகப்பட்ட செலவும் ஆகும். இந்த மாதிரி மரைகள் தேயறதுக்கு முக்கியமான காரணமே மில்லிமீட்டர் த்ரெட்டுக்கும் இன்ச்சஸ் த்ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம வாடிக்கையாளர்கள் லோக்கல் கடைகள்ல போல்ட் நெட்டை வாங்கி மாற்றுறது தான் காரணம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம். என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.